அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பா வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம 11ஆம் வகுப்பு வரலாறுலேருந்து முக்கியமான ஒரு 40 வினாக்கள் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, எழுத்துக்கள் அறிமுகமாவதற்கு முந்தைய காலகட்டம் டேஸ் எனப்படுகிறது. எழுத்துக்கள் அறிமுகமாவதற்கு முந்தைய காலகட்டம் டேஸ் எனப்படுகிறது. இதற்கான விடையை பாருங்க. ஆப்ஷன் ஏ, வரலாற்றுக்கு முந்தைய காலம். எழுத்துக்கள் அறிமுகமாவதற்கு முந்தைய காலகட்டம் வரலாற்றுக்கு முந்தைய காலம். இரண்டாவது வினா, வரலாற்றின் பழமையான காலம் டேஸ் ஆகும். வரலாற்றின் பழமையான காலம் டேஸ் ஆகும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, பழங்கற்காலம். வரலாற்றின் பழமையான காலம் பழங்கற்காலம். மூன்றாவது வினா, செம்பு கற்காலத்தை தொடர்ந்து வந்த காலம் எது? செம்பு கற்காலத்தை தொடர்ந்து வந்த காலம் டேஸ் ஆகும். இதற்கான விடை ஆப்ஷன் பி, இரும்பு காலம். செம்பு காலத்தை தொடர்ந்து வந்த காலம் இரும்பு காலம். நாலாவது வினா, ஹரப்பா பண்பாட்டின் துறைமுக நகரம் எது? ஹரப்பா பண்பாட்டின் துறைமுக நகரம் எது? இதற்கான விடை ஆப்ஷன் பி, லோத்தல். ஹரப்பா பண்பாட்டின் துறைமுக நகரம் லோத்தல். ஐந்தாவது வினா, ஹரப்பா பண்பாட்டில் டேஸ் இல்லை. ஹரப்பா பண்பாட்டில் டேஸ் இல்லை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, குதிரை. ஹரப்பா பண்பாட்டில் குதிரை இல்லை. ஆறாவது வினா, ஹரப்பா மக்கள் அறிந்திருக்காத உலோகம் எது? ஹரப்பா மக்கள் அறிந்திருக்காத உலோகம் எது? இது போன வருஷம் பிசியில் கேட்டது. இதற்கான விடை பாருங்க. ஆப்ஷன் பி, இரும்பு. ஹரப்பா மக்கள் அறிந்திருக்காத உலோகம் இரும்பு. ஏழாவது வினா, உணவு உற்பத்திக்கு வழிவகுத்த காலம் எது? உணவு உற்பத்திக்கு வழிவகுத்த காலம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, புதிய கற்காலம். உணவு உற்பத்திக்கு வழிவகுத்த காலம் புதிய கற்காலம். அடுத்த வினா, வேத பாடல்களின் முக்கிய தொகுப்பின் பெயர் என்ன? வேத பாடல்களின் முக்கிய தொகுப்பின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சங்கீதைகள். வேத பாடல்களின் முக்கிய தொகுப்பின் பெயர் சங்கீதைகள். அடுத்த வினா, சிந்து நாகரிகம் மறைந்த காலகட்டம். சிந்து நாகரிகம் மறைந்த காலகட்டம். இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி, பொது ஆண்டுக்கு முன் 1900. சிந்து நாகரிகம் மறைந்த காலகட்டம் பொது ஆண்டு முன் 1900. 10வது வினா, வேளாண் நிலம் டேஸ் என்று அறியப்பட்டிருந்தது. வேளாண் நிலம் டேஸ் என்று அறியப்பட்டிருந்தது. இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி, ஷேத்ரா. வேளாண் நிலம் ஷேத்ரா என்று அறியப்பட்டிருந்தது. அடுத்த வினா, வேதங்களில் பழமையானது டேஸ் வேதம். வேதங்களில் பழமையானது டேஸ் வேதம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ரிக் வேதம். வேதங்களில் பழமையானது ரிக் வேதம். 12வது வினா, இந்திய இசை மரபின் அடித்தளமாக கருதப்படும் வேதம் எது? இந்திய இசை மரபின் அடித்தளமாக கருதப்படும் வேதம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, சாம வேதம். இந்திய இசை மரபின் அடித்தளமாக கருதப்படும் வேதம் சாம வேதம். 13வது வினா, சத்தியமேவ ஜெயதே என்ற சொற்றொடர் டேஸ் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. சத்தியமேவ ஜெயதே என்ற சொற்றொடர் டேஸ் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. இதற்கான விடையை பாருங்க. ஆப்ஷன் சி, முண்டக உபநிடத்திலிருந்து. அடுத்த வினா, ரிக் வேதம் மொத்தம் எத்தனை காண்டங்களை கொண்டுள்ளது? ரிக் வேதம் மொத்தம் எத்தனை காண்டங்களை கொண்டுள்ளது? இதற்கான விடை ஆப்ஷன் சி, 10 காண்டங்களை கொண்டுள்ளது. அடுத்த வினா, ஆண்ட்ரூ ஜாகரால் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடம் எது? ஆண்ட்ரூ ஜாகரால் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடம் எது? இதற்கான விடை பாருங்க. ஆப்ஷன் டி, ஆதிச்சநல்லூர். ஆண்ட்ரூ ஜாகரால் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடம் ஆதிச்சநல்லூர். அடுத்த வினா, புத்தர் தனது முதல் போதனையை டேஸில் நிகழ்த்தினார். புத்தர் தனது முதல் போதனையை டேஸில் நிகழ்த்தினார். இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி, சாரநாத். புத்தர் தனது முதல் போதனையை சாரநாத்தில் நிகழ்த்தினார். 17வது வினா, வட இந்தியாவில் 16 மகாஜனபதங்களில் வலிமை படைத்ததாக வளர்ந்த அரசு எது?
வட இந்தியாவில் 16 மகாஜனபதங்களில் வலிமை படைத்ததாக வளர்ந்த அரசு எது? இதற்கான விடை பாருங்க. ஆப்ஷன் சி மகதம். அடுத்த வினா, வேளாண் நிலத்தின் மீதான வரி டேஸ் எனப்பட்டது. வேளாண் நிலத்தின் மீதான வரி டேஸ் எனப்பட்டது. இதற்கான விடை பாருங்க. ஆப்ஷன் சி பலி. வேளாண் நிலத்தின் மீதான வரி பலி. அடுத்த வினா, மிகவும் பிரபலமான விரிஞ்சி கன சங்கத்தின் தலைநகரம் எது? மிகவும் பிரபலமான விரிஞ்சி கன சங்கத்தின் தலைநகரம் எது? இதற்கான விடை பாருங்க. ஆப்ஷன் பி வைஷாலி. மிகவும் பிரபலமான விரிஞ்சி கன சங்கத்தின் தலைநகரம் வைஷாலி. 20வது வினா, கௌதம புத்தரை சந்தித்த பேரரசர் யார்? கௌதம புத்தரை சந்தித்த பேரரசர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி நந்தவாச்சா. 21வது வினா, சமண மதத்தை ஆதியில் தோற்றுவித்தவர் யார்? சமண மதத்தை ஆதியில் தோற்றுவித்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ரிஷபர். சமண மதத்தை ஆதியில் தோற்றுவித்தவர் ரிஷபர். 22வது வினா, ஆசிவர்கள் மீது வரி விதித்தவர் யார்? ஆசிவர்கள் மீது வரி விதித்தவர்கள் யார்? இதற்கான விடை பாருங்க. ஆப்ஷன் சி சோழர்கள். 23வது வினா, சமண மதத்தில் வெண்ணிற ஆடை உடுத்தியவர் யார்? சமண மதத்தில் வெண்ணிற ஆடை உடுத்தியவர்கள் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஸ்வேதம்பர்கள். சமண மதத்தில் வெண்ணிற ஆடை உடுத்தியவர்கள் ஸ்வேதம்பர்கள். 24வது வினா, முதல் பௌத்த சங்கம் நடைபெற்ற இடம் எது? முதல் பௌத்த சங்கம் நடைபெற்ற இடம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி ராஜகிருகம். முதல் பௌத்த சங்கம் நடைபெற்ற இடம் ராஜகிருகம். 25வது வினா, நான்காவது பௌத்த சங்கம் நடைபெற்ற இடம் எது? நான்காவது பௌத்த சங்கம் நடைபெற்ற இடம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ காஷ்மீர். நான்காவது பௌத்த சங்கம் நடைபெற்ற இடம் காஷ்மீர். அடுத்த வினா, நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு தலைமை தாங்கிய பௌத்த ஆசிரியர் யார்? நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு தலைமை தாங்கிய பௌத்த ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தர்மபாலர். 27வது வினா, பொது ஆண்டு 470 வஞ்சனநந்தி என்பவரால் தமிழ்நாட்டில் திராவிட சமண சங்கம் நிறுவப்பட்ட இடம். இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி மதுரை. 28வது வினா, மகதத்தின் தலைநகரம் எது? மகதத்தின் தலைநகரம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ராஜகிருகம். மகதத்தின் தலைநகரம் ராஜகிருகம். 29வது வினா, டேஸ் நல்ல நிர்வாகம் பற்றிய வழிகாட்டு நூலாகும். டேஸ் நல்ல நிர்வாகம் பற்றிய வழிகாட்டு நூலாகும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அர்த்தசாஸ்திரம் நல்ல நிர்வாகம் பற்றிய வழிகாட்டு நூலாகும். 30வது வினா, மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் எது? மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் எது? இதற்கான விடை பாருங்க. ஆப்ஷன் பி இண்டிகா. மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் இண்டிகா. 31வது வினா, சந்திரகுப்தரின் அரசவையையும் அவரது நிர்வாகத்தையும் விவரிக்கும் நூல் எது? சந்திரகுப்தரின் அரசவையையும் அவரது நிர்வாகத்தையும் விவரிக்கும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி இண்டிகா. 32வது வினா, கௌடல்யர் எழுதிய நூல் எது? கௌடல்யர் எழுதிய நூல் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ அர்த்தசாஸ்திரம். கௌடல்யர் எழுதிய நூல் அர்த்தசாஸ்திரம். அடுத்த வினா, அஷ்டத்தாயி என்ற இலக்கிய நூலை எழுதியவர் யார்? அஷ்டத்தாயி என்ற இலக்கிய நூலை எழுதியவர் யார்? இதற்கான விடையை பாருங்க. ஆப்ஷன் பி பாணினி. அஷ்டத்தாயி என்ற இலக்கிய நூல் எழுதியவர் பாணினி. 34வது வினா, அலெக்சாண்டரின் வரலாற்று சிறப்புமிக்க இந்திய போர் டேஸ் போர் எனப்படுகிறது. அலெக்சாண்டரின் வரலாற்று சிறப்புமிக்க இந்திய போர் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி ஹைடாஸ்பஸ் போர். அடுத்த வினா, இந்தி என்ற வார்த்தை முதலில் காணப்படும் கல்வெட்டு எது? இந்தி என்ற வார்த்தை முதலில் காணப்படும் கல்வெட்டு எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி முதலாம் டாரியஸின் கல்வெட்டு. இந்தி என்ற வார்த்தை முதலில் காணப்படும் கல்வெட்டு முதலாம் டாரியஸின் கல்வெட்டு. 36வது வினா, ஹதிகும்பா கல்வெட்டு டேஸ் பேரரசை பற்றி குறிப்பிடுகிறது. ஹதிகும்பா கல்வெட்டு டேஸ் பேரரசை பற்றி குறிப்பிடுகிறது.
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி நந்தர்கள் பேரரசர் பற்றி குறிப்பிடுகிறது. ஹதிகும்பா கல்வெட்டு நந்தர்கள் பேரரசை பற்றி குறிப்பிடுகிறது. 37வது வினா சங்க காலத்தில் சோழர்களின் துறைமுகம் எது? சங்க காலத்தில் சோழர்களின் துறைமுகம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி காவிரி பூம்பட்டினம். உறையூர் அவரோட தலைநகரம். அடுத்த வினா சேரர்களின் தலைநகரம் எது? சேரர்களின் தலைநகரம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தொண்டி. சேரர்களின் தலைநகரம் தொண்டி. 39வது வினா பாண்டியர்களின் துறைமுகம் எது? பாண்டியர்களின் துறைமுகம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கொர்க்கை. பாண்டியர்களின் துறைமுகம் கொர்க்கை. கடைசி வினா தமிழகத்தின் இருண்ட காலம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவது எது? தமிழகத்தின் இருண்ட காலம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி களப்பிரர்கள் ஆட்சி காலம். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம 11ஆம் வகுப்பு வரலாறுலேருந்து முக்கியமான ஒரு 40 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.